திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 88வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய். கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர்தம்பாய் நினங்கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே. வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை. முருகப்பெருமானே, உங்களுடைய அழகிய திருவடிகளை வணங்கியும் வாயார வாழ்த்தி போற்றியும் துதிக்க முடியாத மனிதர்களுடன் இணங்கி, துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி, முருகப்பெருமானை வணங்கி அறியாத மனிதர்களோடு நான் சேர்ந்து குணங்கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய். அவ்வாறு என்னுடைய குணத்தை இழந்து உன்னை துதிக்கக்கூடிய நல்குணத்தை நான் இழந்து போய் நிற்கும்போது ஈடேற்றுவாய். அவ்வாறு நான் கீழ்நிலைக்கு சென்று விடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் முருகப்பெருமானே. கொடியும் கழுகும் பிணங்க, அங்கே கழுகும் காக்கையும் சென்று பறந்து எங்கெல்லாம் ரத்தம் போய்கிறதோ அங்கெல்லாம் இவை சுற்றி கொண்டிருக்கும். அவ்வாறு அவை ஒன்றோடு ஒன்று வேகமாக சென்று அந்த நிலத்தை புசிக்க துணங்கை அழகை கொண்டாட, அங்கே பேய்களெல்லாம் கூத்தாட பிசிதர்தம்பாய் நினம் கக்க, அங்கே அரக்கர்களுடைய வாயிலிருந்து ரத்தம் உமிழும்படியாக விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே. அங்கே மிகச்சிறந்த வேலை எடுத்து அசுரர் கூட்டத்தை எல்லாம் இவ்வாறு காக்கையும் கழுகும் பேய்களும் அங்கே சென்று அவர்களை உண்ணும்படியாக அவர்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய ரத்தையும் அவர்களுடைய உடலையெல்லாம் துண்டாக கிழித்து உண்ணும்படியாக வேலாயுதத்தால் அவர்களை அழித்த முருகப்பெருமானே, உங்களை துதிக்காத மனிதர்களோடு, உங்களை வணங்காத மனிதர்களோடு சேர்ந்து நான் கீழ்நிலைக்கு செல்ல விடாமல் என்னை காப்பீராக என்று முருகப்பெருமானிடத்தே வேண்டுகின்றார். அடியார் பெருமக்களோடு தொடர்போடு இருப்பதே அவர்களை மேல்நிலைக்கு உயர்த்தும் என்று இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.